இந்த வீடியோ வந்து இட்ஸ் ஒன்லி ஃபார் அடல்ட்ஸுங்க. யூடியூப்பில் போஸ்ட் பண்ணும்போதே இட்ஸ் நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் சூஸ் பண்ணி தான் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? மாதம்பட்டி ரங்கராஜ், ஜாய் கிறிசல்டா வேண்டாம். சும்மா மாதம்பட்டின்னு ஊருக்கே கேவலம். நானும் கோயம்புத்தூர் தாங்க. ஸோ வந்து ஊர் வேண்டாம், ரங்கராஜ்னே சொல்கிறேன். அந்த இஷ்யூ வந்து ரொம்ப வைரலாக போய்கிட்டு இருக்கு. சில ஃபீமேல் யூடியூபர்ஸும் சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சஸும் தான் பாவம் முன்னாடி வந்து பேசுகிறாங்க. திஸ் பாவம் இஸ் நாட் ஃபார் ஜாய் கிறிசல்டா அலோன். 3 பேருமே விக்டம்ஸ் தான். ரங்கராஜ், ஜாய் அண்ட் வந்து ஸ்ருதி 3 பேருமே விக்டம்ஸ் தான். அந்த 3 குழந்தைங்களுமே விக்டம்ஸ் தான். 3 இல்லை 4. ஜாய்க்கு ஒரு பையன் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ 4 குழந்தைங்களுமே விக்டம்ஸ் தான். பட் வந்து என்னென்னா, இந்த நியூஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆகும்போது நிறையா தப்பான இன்ஃபர்மேஷன்ஸ், தப்பான பர்செப்ஷன்ஸ் வந்து லேடிஸ் பற்றி அசிங்கமாக தேவையில்லாமல் பரப்பி விட்டுறாங்க. எப்போன்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா என்னன்னு தெரியல. அப்போ வந்து பீயிங் அ விமன் இந்த சொசைட்டியில் தான் வாழ்கிறோம். இந்த சோஷியல் மீடியா வந்து என்னோடய க்ரோத்துக்கு வந்து ஒரு பெரிய பேக் போனாக இருந்திருக்கு. அப்போ இதுக்கு வந்து ஒரு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ. இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்க, அட்வொகேட் தமிழ்வேந்தன் சார் எனக்கு வந்து நான் ஏன் இவ்வளோ மரியாதையாக அவர் அட்ரஸ் பண்ணுறேன்னா, அவரோட மற்ற வீடியோஸ் எல்லாம் பார்த்து எனக்கு அவர் மேலே ஒரு பெரிய ரெஸ்பெக்ட் இருந்துச்சு. ரொம்ப என்ன சொல்லலாம், நியூட்ரலாக பேசுவார் ஒரு விஷயத்த. பட் இந்த பர்டிகுலர் விஷயத்தில் எனக்கு அந்த கான்டென்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு டவுட்டே வந்துருச்சுங்க. எனக்கு என்னமோ மாதம்பட்டி வந்து 3-4 இயர்ஸ் அவங்க கூட இருந்த மாதிரி தெரியல. அவரை விட இவர் ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பார் போல இருக்குது ஜாய் கிறிசல்டா கூட. கார் எப்போ வாங்கினாங்க, எங்கே வாங்கினாங்க, யார் மூலிமா வாங்கினாங்க, கடைக்கு இன்டீரியர் எப்படி பண்ணியிருப்பாங்க, கடை எப்படி வளர்ந்தது, இவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு புட்டு வைக்கிறாருங்க. ஜாயை பற்றி அத்தனை டேட்டாஸ் ரங்கராஜு கூட இதில் தெரியுமான்னு தெரியல, நம்ம தமிழ்வேந்தன் சார் புட்டு வைக்கிறாரு. ஸோ நீங்கள் தான் ரங்கராஜ் சாரை விட க்ளோஸாக இருந்திருக்கீங்களா சார் ஜாய் கூட? அவ்வளோ திக் ஃப்ரெண்ட்ஸாக நீங்கள் 2 பேரும்? எனவே அனைவருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ஜெயந்தி வாசு ஃப்ரம் கோயம்புத்தூர். இந்த ஸ்மைலுக்கு பின்னாடி நிறையா வலி இருக்குது. ஏன்னா என்னோடய சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு என்னோடய லைஃப் ஹிஸ்ட்ரி தெரிஞ்சிருக்கும். நான் நிறையா அப்டக்கிள்ஸை வந்து ஃபேஸ் பண்ணி வந்த ஒரு பர்சன், டெய்லியுமே ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்க பர்சன். அதிகமாக லேடிஸ்னால் ரொம்ப நிறையா கஷ்டங்களை பார்த்த ஒரு பர்சன் நான். ஓகேவா? இப்போ என்ன ஆகுதுன்னா, இதில் எங்கே வந்து ஐயோ இந்த கான்டென்ட் நம்ம பேசி ஆகணுங்கும் போது, ஒரு விமன் தனியாக வாழ்கிறாங்க, அவங்களுக்கு பர்சனல் லைஃப்பில் சில டிசாஸ்டர்ஸை ஃபேஸ் பண்ணி அவங்க தன்னை தானே ஐசோலேட் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னா, வாழ்ந்தாலும் மேசும் தாழ்ந்தாலும் மேசுங்கிறது பழமொழிங்க. தாழ்ந்து போயிட்டு பிச்சை எடுக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா கூட இவனுங்கெல்லாம் விட்டுறானுங்க. அந்த பொண்ணு நல்லா இருந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஆடிக்காரு ஒரு பொட்டிக் சென்னையில் அப்படிலாம் இருந்துட்டா தாங்க முடியறது இல்லைங்க. இவங்க தொல்லைக்கு நம்மளால் தாங்கவே முடியறதில்ல. கண்டிப்பாக ஒரு ஆண் தான் இதுக்கு காரணமாக இருப்பான். ஒரு ஆண்னு சொல்லிட்டு இருந்தாங்க முதல்ல. இப்போ வந்து பல ஆண்கள், இப்போ வந்து எல்லாமே மல்டிபிள் ஆகி போச்சு. மல்டிபிள் பார்ட்னர்ஸ், ஒருத்தர் 2 பேர் கிடையாது. சி, ஐ எம் நாட் ஹியர் டு சப்போர்ட் ஜாய் கிறிசல்டா. நான் அதெல்லாம் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். இந்த இந்த ஒரு ஒரு விஷயத்தை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்கள, ஒரு நெகட்டிவிட்டியை, அதுக்கு மட்டும்தான் நான் இன்றைக்கி வந்து கொஷின் கேட்குறேன். ஃபஸ்ட்டு அந்த தமிழ்வேந்தன் சாரோட இன்டர்வியூஸில் இருக்கிற சில வேர்ட்ஸை வந்து நீங்கள் கேட்டுக்காங்க. அது பார்த்துருப்பீங்க, கிளிப்ஸாக யூஸ் பண்ண நிறையா இருக்குது. நான் எப்போவுமே காமிப்பேன். ஒரு எக்கச்சக்கமான வீடியோ இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க இவர். எனக்கு தெரிஞ்சு ரங்கராஜ் சாரோட பர்சனல் அட்வொகேட்டாக ஆக போகிறாரா, ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரா, அவர் அட்ராக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறாரா எனக்கு தெரியல. இல்லைன்னா ஒரு பொண்ணு இந்தளவுக்கு அசிங்கமாக வந்து ஒரு அட்வொகேட் வந்து பேச வேண்டிய அவசியமே கிடையாது. ரீசனே இல்லை. எல்லாருக்கும் தான் தெரியும் ஜாய் கிறிசல்டா என்ன தப்பு பண்ணியிருக்காங்க, என்ன முட்டாள்தனம் பண்ணியிருக்காங்கன்னு எல்லாருக்கும் தான் தெரியும். பட் இவர் அவங்கள வேறு லெவலில் ரொம்ப கேவலமாக பேசுகிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து கேட்குறாரு, காம்பேரர் வந்து கேட்குறாரு அட்வொகேட்டை, ஏன் சார் காசுக்கு ஆசைப்படுறவங்க ஜாய் கிறிசல்டான்னு சொல்கிறீங்களே, அவங்க தான் இன்டர்வியூவில் சொல்கிறாங்களே எனக்கு எந்த காசும் தேவை கிடையாது,
எனக்கு நீதி கொடு, இனிஷியல் மட்டும் போதும்னு. என்ன சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்கன்னு அதாவது எடுத்து கொடுக்குறாராம். அதுக்கு அவர் பதில் சொல்கிறாரு, செட்டில்மெண்ட் எவனாவது கம்மியாக வந்து பேசியிருந்திருப்பான், அதனால இதுக்கு கோவம் வந்திருக்கும். இது அங்கங்கே இதுங்கிறாருங்க, இதுக்கு கோவம் வந்திருக்கும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி என்ன உனக்கு என்ன 18 வயசா, போய் இங்கே போய் நிற்கிற, நீதி கேட்டு நிற்கிற அப்படிங்கிறாரு. இந்தியன் லாவில் எதாவது இருக்குங்களா? 18 வயசு கம்மியாக தான் ஏதாவது ஒரு பிரச்சனையானால் தான் அப்படி போகணும் நிற்கணும்னு ஏதாவது இருக்கா? நான் மறுபடியும் சொல்கிறேன், ஜாய் மாதிரி பாதிக்கப்பட்ட சைலண்ட்டாக இந்த வீடியோ பார்த்துட்ருப்பாங்க பாருங்கள், அந்த மாதிரி எல்லாருக்காகவும் நான் கேட்குறேன். அதே மாதிரி உன்னை என்ன தூக்கிட்டு போய் ரேப்பாக பண்ணாங்க, சீமான் கரெக்டாக அன்றைக்கே கேட்டார். நான் என்ன இதெல்லாம் அட்வொகேட் சொல்கிறாருங்க, நான் இல்லை. அதனால தான் சொல்லிட்டேன், திஸ் வீடியோ இஸ் நாட் மென்ட் ஃபார் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டேன். உன்னை என்ன கரும்பு தோட்டத்துக்குள்ளே கொண்டு போய் வச்சு கெடுத்தாங்களா அப்படின்னு அன்றைக்கே சீமான் கேட்டார்ல, கரெக்டாக தான் கேட்டார். இப்படின்னு ஒரு அட்வொகேட் பேசுகிறாருங்க ஒரு சேனல். என்ன ஒரு கலாச்சாரம். தமிழ்வேந்தன் சார், எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்குது சார், நீங்கள் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, அட்வொகேட்னா பிராண்ட், நான் ஒரு கேஸில் அப்பியரானா நான் 1 crore வரைக்கும் வாங்குவேன் அப்படின்னு. ஓகே சார். அடுத்து கண்ணகி கோவலன் அந்த கதையை வந்து இதில் கொண்டு வராரு. கோவலன் வந்து கீப் வச்சுருந்தப்போ கண்ணகி அமைதியாக இருந்தனால தான் அது ஏன்னா சிலப்பதிகாரமே உருவாச்சு தெரியுமா சார்? நீங்கள் வேற லெவல் சார். நான் வந்து அப்படி தான் சிரித்தேன், நல்லா இருந்தது, என்டர்டெயின்மெண்ட் செம்ம கலாய்ச்சிருக்கீங்க நீங்கள். உங்களோட பர்பஸ் எனக்கு புரியுது சார், ஆனால் நீங்கள் எதை வந்து இந்த சொசைட்டியில் தூவி விட்றீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? நீங்கள் பல டைம் சொல்லியிருக்கீங்க சார், எனக்கு வந்து 3 அக்கா இருக்காங்க, நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வந்தவன், என் வீட்டு லேடி. ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்களோட பல கண்டென்ட்ஸை வந்து நான் அவ்வளோ விரும்பி பார்த்துருக்கேன். நீங்கள் இப்படி பேசலாமா சார்? இது வந்து தப்பு, அந்த பொண்ணு பண்ண தப்பு, இவங்க மேலேயும் தப்பு இருக்குது, சட்டம் தன் கடமையை செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இது எதுக்கு வந்து என்ன இன்டர்வியூ எடுக்கிறீங்க சார்? நீங்கள் அப்புறம் ஒரு ஃபோன் அடித்தா மோடிஜி பேசுவார், அதை மட்டும் உட்காந்த இடத்துல இப்படி தூக்குவார் தெரியுமா, டுன்னு போவாருங்கிறீங்க. அப்புறம் சிஎம்க்கு வேறு வேலை இல்லையாங்கிறீங்க சார். உங்களுக்கு ஒர்க் இருக்குல்ல, உங்களுக்கு வேலை இருக்குல்ல, நீங்கள் 1 crore வரைக்கும் சார்ஜ் பண்ணுற ஒரு அட்வொகேட் ஆச்சு, நீங்களே சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஏன் சார் வந்து அவ்வளோ மோசமான ஒரு பொண்ணு உங்களை பொறுத்த வரைக்கும், அவங்களுக்காக எதுக்கு சார் இத்தனை இன்டர்வியூஸ் கொடுக்குறீங்க? இல்லை மேபி இந்த மாதிரி கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலாக பேசினா, ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணால் மேபி நிறையா சேனல்ஸ் அப்படிப்பட்ட ஆள் மாதிரியும் எனக்கு தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்படி பேசி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு இப்போவும் இந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த 1 கோடியே தான் சார் ஓடுது இந்த புத்திக்குள்ளே. கொஞ்சம் ஏதோ இருக்குது, தெரியல, அது என்னன்னு எனக்கு தெரியல. நிறைய சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதுக்கப்புறம் சில டைரக்டர்ஸ் கூட ஆக்டர்ஸ் கூடலாம் கம்பேர் பண்ணி ஜாய் கிறிஸ்டல் தான் வந்து பேசியிருக்கீங்க. அதாவது இப்போ நம்மெல்லாம் காமன் பப்ளிக்காக ஒரு விஷயம் யோசிப்போம், எதுக்கு கமிஷனர் ஆஃபீஸ் போகிறாங்க, அடித்து துரத்தணும் அப்படிங்கிறாருங்க. யார்? அட்வொகேட் சொல்கிறார். ஒவ்வொரு ப்ரொஃபஷனுக்கும் ஒவ்வொரு டிக்னிட்டி இருக்குது. இப்போது உடம்பு முடியலையா, டாக்டர்கிட்ட தான் போகணும். நீதி வேணுமா, எங்கே போகணும்? எடுத்தோன்னே கோர்ட்டுக்கு போக முடியுமா? நிறைய லீகல் டேர்ம்ஸ் இருக்குங்க. அதுக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. அதுக்கு வந்து நிறைய நல்ல அட்வொகேட்ஸ் இந்த உலகத்தில் இருக்காங்க, அவங்க ப்ராப்பராக ஒரு லிஸ்ட் போடுவாங்க. இவர் கேட்கார், லோக்கல் ஸ்டேஷன் போக வேண்டியதானே, நீ ஃபாரின் போன, துபாய் போன, அங்கெல்லாம் போ, அங்கே போய் என்ன எஸ்ஓபி காப்பியா? சாரி, எனக்கு அந்த அட்வொகேட் டேர்ம்ஸ்லாம் தெரியாதுங்க. நான் ஒரு டெக்ஸ்டைல் இன்ஜினியர், மேக்கப் ஆர்டிஸ்ட், ஐ எம் நாட் அன் அட்வொகேட் ஒரு லாயர். நான் லா படிக்கல, ஆனால் உங்களை மாதிரி மனுஷங்களை நிறையா படிக்கிறேன் இந்த சோஷியல் மீடியாவில். என்ன மாதிரி ஒரு அப்போது நீங்கள்லாம் தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையா வாங்க அப்படின்னு சொல்கிற ஸ்தானத்துலேயும் சொல்கிற ப்ரொஃபஷன்லேயும் இருக்கிறவங்க நீங்கள் தான். நீங்களே அப்போ செத்து போயிருந்தா ரிதன்யாவா, அந்த ரிதன்யாக்காகவும் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்துருந்தீங்கல்ல, ஏன் இது பண்ணணும்? இந்த பொண்ணு வரட்டும், வந்து கேஸ் கொடுத்துருக்கட்டும், இன்னொரு முட்டி தட்டி உள்ளே தூக்கி வச்சுருப்பாங்க, இந்த பொண்ணு எதுக்கு போய் செத்துச்சு? நீங்கள் தானே சார் கேட்டீங்க. அப்போ ஒரு பொண்ணு செத்தப்போ சப்போர்ட் பண்ணி பேசுனீங்க.
அது அப்போ அவங்க சொல்கிறாங்க வேறு ஏதோ சொல்கிறாங்களே எந்தெந்த சிம் கார்டு அதெல்லாம் பேசாத தம்பி அப்படின்னு நீங்கள் தானே சார் சொன்னீங்க. அப்போ ஜாயை பற்றி இத்தனை டேட்டாஸ் உங்களுக்கு எப்படி சார் தெரிஞ்சிருக்கு? எனக்கு இது ஒரு பெரிய ஷாக்கு. ஃப்ரெண்டாக இருந்தது யார்? ஃப்ரெண்டு, நான் கரெக்டான வேர்டு தான் சொல்கிறேன். ஃப்ரெண்டாக இருந்தது யார்? நீங்கள் எனக்கு சொல்லுங்கள் சார், பதில் சொல்லுங்கள். ரொம்ப ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனில் தான் இந்த வீடியோ நான் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த கான்டென்ட்டை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கான பதில். அது உங்களோட லைஃப் ஸ்டைல், உங்களோட ஆட்டிடியூட் வந்து இந்த கான்டென்ட்டை நீங்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து இருக்குது. நான் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஆணோ பெண்ணோ அது யாராக இருந்தாலும் அவங்க வந்து அவங்களுக்குன்னு ஒரு பிரச்சனைனா அவங்க வெளியே வந்து இந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் தான் அந்த இந்தியன் லா, அந்த சட்டங்கிறதே எழுதி பண்ணியிருக்காங்க, சிஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. அதை ப்ராப்பராக சேனலைஸ் பண்ணி கொண்டு போய் வழக்காடுறதுக்கு வாதாடுறதுக்கெல்லாம் தான் நீங்களாக இருக்கீங்க வெளியே. அது நீங்கள் யார் சார்? அவங்க தான் தப்புன்னு நீங்கள் வந்து பர்சனல் அட்வொகேட்டா இல்லை நீங்கள் வந்து சொல்லுவீங்களே ஜட்ஜுங்கிறது ஒரு பெரிய வார்த்தை. இதே தமிழ்வேந்தன் சார் தான் ரங்கராஜ் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, ஜட்ஜுங்கிறது மரியாதைக்குரிய வார்த்தை, அவரை ஜட்ஜுங்களாம் நான் சொல்ல மாட்டேன். இப்போ எப்படி நீங்கள் வந்து மேபி நீங்கள் வந்து கரெக்டாக ஆண் பெண்ணுன்னு இல்லை, நான் இதை தான் பேசுகிறேன், இதுக்கு இந்த வேலை அப்படி நீங்கள் பண்ணியிருந்தால் அகெயின் யூ ஆர் அ லெஜண்ட். பட் ஏன் அவங்கள இவ்வளோ அசிங்கமாக நீங்கள் வந்து ரொம்ப அவங்களோட வளர்ப்பை, வாழ்வை எல்லாத்தையும் அசிங்கமாக பேசியிருக்கீங்க சார் பல இன்டர்வியூவில். எதனால்? நம்ம ஒரு அட்வொகேட், நம்மளை யார் கேட்டுற போகிறா? நம்ம இப்படி தான் பேசுவோம், இப்படி பேசினா தான் நிறைய பேர் நம்மளை அப்ரோச் பண்ணுவாங்க. இல்லை ரங்கராஜோட இது ஃபுல் லைம்லைட் நம்ம மேலே விழுகும். எப்படி சார் அந்த மாதிரி நீங்கள் பண்ணலை, நீங்கள் நல்லவர். அப்படிலாம் பண்ணியெல்லாம் ஒரு பொண்ணு இந்த மாதிரி சாடியெல்லாம் சாப்பிட்டா சார், அது சாப்பிட்றவங்கள சொல்கிறேன், அது வந்து அவங்கள அழிச்சிரும் சார், அவங்கள அழிச்சிரும். இன்றைக்கி நல்லா தான் இருக்கும், ஆனால் அழிச்சிரும். நான் வந்து எந்த கான்ட்ரவர்சியும் அது எவ்வளோ பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ண முடியுமோ நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த சோஷியல் மீடியா நம்மளுக்கு நல்லது பண்ணியிருக்குன்னு நான் ரொம்ப என்ன சொல்லலாம், அந்த அளவுக்கு ஒரு கன்சர்னோட இதோடு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் உங்களை நான் ரெகுலராக பார்க்குறேன், உங்களோட வீடியோஸ் எல்லாம் எனக்கு பிடிக்கும், ஒரு மரியாதை இருந்துச்சு. என்ன இருந்தாலும் சார் அவங்க வந்து இந்த ரீசெண்ட் இன்டர்வியூலாம் பார்த்தீங்களா மக்களே? அடித்து இந்த பக்கம்லாம் வீங்கி காது ஏற்றம் போய் கண்ணோட ஒரு விஷன் போய் ஜாய் மேலே நிறைய தப்பு இருக்குது. இப்போது வந்து பனிஷ் பண்ணுங்கன்னு நிற்கலை, எனக்கு வேணும். இது என்ன கான்செப்ட்? வேணுங்கிறவங்களே இன்சல்ட் பண்ணியாச்சு. அண்ட் வந்து இது வந்து ஒரு ட்ராமாங்க. இது வந்து ஒரு அந்த டேர்ம்ஸ் எல்லாம் நான் வச்சு ஒரு உங்களுக்கு தனியாகவே ஒரு கான்டென்ட் போடுறேன். இது ஒரு நார்சிசிஸ்ட் மாதிரியும் சொல்லலாம். இது எப்படி தெரியுங்களா? அந்த எல்லா விதமான வைலன்ஸ் அந்த சர்க்கிளை வந்து மூளை ஒரு இடத்துல அக்செப்ட் பண்ணிடும். இது இப்படி நடந்தாலும் அப்புறம் நம்ம கன்வின்ஸ் ஆகும், அப்புறம் சந்தோஷமாக இருப்போம், அப்புறம் ஒரு பெரிய பிரச்சனை வரும், மறுபடியும் நான் கன்வின்ஸ் ஆவேன். இந்த லூப் போய்கிட்டே இருக்குங்க. இந்த லூப்புக்குள்ளே போய் சிக்கின எவனுமே நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு சாக வேண்டியது தான். அதாவது இது ஆணோ பொண்ணோ யாராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. நீங்கள் யாராக இருந்தாலும், எந்த காஸ்ட், எந்த கம்யூனிட்டி, என்ன படிச்சிருக்கீங்க, படிக்கலை, இருக்குது, இல்லை, என்னவாக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்கணும். அது எதுக்காகவும் யாருக்காகவும் நீங்கள் இழக்கக்கூடாது. எந்த சூழ்நிலையிலையுமே அதை விற்று நம்ம சாப்பிடக்கூடாது. சரியா? அப்படி ஒருத்தங்க உங்களை அப்யூஸ் பண்ணுறாங்க, அதாவது அவங்க சொல்லியிருக்காங்க, அகெயின் நம்மளுக்கு உண்மை தெரியாது, நீ அபார்ட் பண்ணலைன்னா நான் இது பண்ணுவேன் அது பண்ணுவேன், நீ இதெல்லாம் சொல்கிறாங்கன்னா அடுத்த நாள் காலையிலையும் நீங்கள் அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்துருக்கீங்கன்னா தப்பு உங்கள் மேலே தான் ஜாய், உங்கள் மேலே தான். ஐம் ஸோ சாரி, உங்கள் மேலே தான். ஏன் அதை பண்ணீங்க? அப்புறம் வந்து பழைய இன்டர்வியூவில் கேட்டிருக்காங்க, பழையனோட போஸ்ட்டில் கேட்டிருக்காங்க, நீங்கள் ஏன் வந்து ஸ்ருதி வந்து தங்கமானவள், வைரமானவள், தியாகி, கண்ணகி, சாவித்ரி, சத்யவான் சாவித்ரி, அவங்கள போய் எதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாதா? ஏன்? நீ போய் அப்படியே சுற்றிட்டு வா, நீ எப்போ வேணால் வரலாம், இந்த கதவு திறந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறனால தானே பல நாள் பல விதத்தில் அது திரும்ப திரும்ப நடக்குது. ஏங்க அவங்களும் ஒரு காரணம் தாங்க. அது ஏங்க உங்கள் யாரோட மனசாட்சியுமே ஏற்றுக்கலையா? நிறைய பேருக்கு ஏற்றுக்குச்சு.
சிலர் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரவர்சி, ஆனால் எல்லாரோட கமெண்ட்ஸையும் நான் மதிப்பேன். இப்போ இந்த வீடியோலையுமே நீங்கள் நான் பார்க்குற மாதிரி தான் நீங்கள் பார்க்கணுங்கிறது இல்லை. இந்த 3 பேரில் உங்களுக்கு யார் மேலே வேணால் கோபம் இருக்கலாம், உங்களுக்கு இந்த 3 பேரில் யார் மேலே வேணால் கரிசனை இருக்கலாம். எனக்கு இந்த 3 பேர் மேலேயுமே கரிசனை கிடையாது, எனக்கு இந்த 3 பேர் மேலேயுமே கோபம் இருக்குது. அண்ட் ஃபைனலி மிஸ்டர் ரங்கராஜ், ஐயோ அவர் அந்த யூடியூபர் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, அஹ்மத் மீரன். நான் அவங்களோட வீடியோவில் கமெண்ட்ஸும் பண்ணுவேன், நான் பண்ணியிருக்கேன். அவர் கரெக்டாக கேட்டிருக்காரு. குக் வித் கோமாளியில் நம்மளோட அந்த பருத்தி வீரன் சரவணன் சார் வந்து ஒரு இதில் சொல்லிட்டார், ஒரு வீக்கெண்ட் எபிசோடில், நான் சின்ன வயசில் பஸ்ஸில் லேடிஸை இந்த மாதிரி தேவையில்லாத வேலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்ன உடனே அவரை வந்து வெளியே துரத்துனாங்க பிக் பாஸ் டீம். ஜனங்கள்லாம் கேட்டாங்க, எப்படி இப்படி ஒரு ஆட்டிடியூட் இருக்கவன லேடிஸ் இருக்கிற ஒரு இதுக்குள்ளே வச்சுருக்கீங்க, துரத்துங்க. நாங்கள் இப்போ ரங்கராஜை ஏன் அப்படி விஜய் டிவி தூக்கி கொண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அஹ்மத் மீரன் கேட்டிருக்காரு மக்களோட சார்பாக. பட் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், அப்படியெல்லாம் அவரை வந்து எனக்கு தெரியல. அதெல்லாம் வந்து இப்போ வந்து இன்னும் அதிகமாக குக் வித் கோமாளியோட டிஆர்பி ஏறும். அப்போ இப்போ ரங்கராஜோட ஸ்பாட்லைட்னாலேயே ஏன்னா ஏற்கனவே அந்த சீசன் ரொம்ப டல்லாகிடுச்சுங்க, ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அப்போ வந்து இப்போது ரங்கராஜோட இந்த இஷ்யூ வந்து இப்போது டிஆர்பி ஏறிடுச்சு. இப்போ ரங்கராஜை திட்டுறக்காகவாது நிறைய பேர் பார்க்குறாங்களா இல்லையா? ஸோ அஹ்மத் மீரன் ப்ரோ, இதெல்லாம் அவங்க வந்து ஒரு பாசிட்டிவ் கான்டென்ட்டாக யூஸ் பண்ணுவாங்க. பாருங்களேன், பெண்களுக்கு வந்து இங்கே ஆண் பெண்ணு பேச வரல, ஒரு மனித பிறவினே வச்சுக்கோங்களேன். ஒரு பிரச்சனைன்னு ஒன்று யாரெல்லாம் நியாயம் சொல்லணுமோ நீதி சொல்லணுமோ அவங்களே வந்து இடத்துக்கு ஏற்ற மாதிரி எங்கே பேசினா நம்மளுக்கு வந்து சாதகமாக இருக்கும், நம்மளோட ப்ரொஃபஷனுக்கு எது உதவும்னு சொல்லி பார்த்து பேசும்போது, ஒரு என்டர்டெயின்மெண்ட்காகவே நடத்தப்படுற ஷோஸில் வந்து நம்ம நீதி எப்படிங்க எதிர்பார்க்க முடியும்? 101% இது நடக்காது. ரொம்ப மனசு வந்து விட்டுட்டேன், கஷ்டமாக இருக்குது. பொம்பளைங்களா பெண் குழந்தைங்களா கொஞ்சம் தயவு செஞ்சு கேர்ஃபுல்லாக இருங்க. ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், இவங்க மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குற எனர்ஜியை படிப்பில் போடுங்க, உங்கள் டெக்னிக்கலாக இது பண்ணுங்கள், கைத்தொழில் ஒன்று கற்றுக்கோங்க, ஒரு ஆர்ட் கற்றுக்கோங்க, அது உங்களை கடைசி வரைக்கும் காப்பாற்றும். இன்றைக்கி வந்து ஒரு அம்மா அழுகுது வயிற்றில் குழந்தைய வச்சுட்டு, நான் கார்டு எப்படி கட்டுவேன், வீட்டு வாடகை எப்படி கொடுப்பேன், நான் எப்படி சாப்பிடுவேன், இதுக்கு அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்த அந்த டைமை இன்னும் ஃபேஷன் டிசைனிங்கில் அட்வான்ஸ் கோர்ஸ் எல்லாம் படிச்சிருந்தா நீங்கள் தான் குவீன். ஆல்ரெடி நீங்கள் டாப்பில் இருந்த ஒரு ஆள், இன்னும் பெரிய ஆள் ஆகிருக்கலாமே, தொலைச்சிட்டிங்களே. இப்போ என்ன பண்ண முடியும்? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதெல்லாம் தூக்கி ட்ராப் பண்ணி போட்டுட்டு நல்லபடியாக வயிற்றில் இருக்க குழந்தைய வந்து சேஃபாக இந்த உலகத்துக்கு கொண்டு வந்துட்டு எப்படியோ மான மரியாதையெல்லாம் போயிடுச்சு, விட்டுருங்க. இனிமேலாவது உங்கள் ஹெல்த்தில் செல்ஃப் ஆறால் அதெல்லாம் இருக்குங்க, சுயமரியாதை, செல்ஃப் எனர்ஜி, செல்ஃப் எம்பவர்மெண்ட், இதெல்லாம் இருக்குது. இவ்வளோ நாள் நீங்கள் வாழ்ந்து இந்த சொசைட்டிக்கு ஏதாவது நல்லது செஞ்சுட்டு போங்க. இந்த ஒரு பாயிண்டில் தான் நான் வந்து ஜாய்க்காக பேசினேன். அட்லீஸ்ட் ஜாய் வந்து நான் கேட்பேன், நீங்கள் என்ன வேணால் இருக்கலாம், இந்த தமிழ்வேந்தன் சார் சொல்கிற மாதிரி பணத்துக்காகவே பண்ணட்டுமே, அட்லீஸ்ட் பண்ணுறாங்கல்ல. இந்த ஒரு வீடியோ அவங்க கொடுத்த ப்ரெஸ் மீட்னால எத்தனையோ பேருக்கு பயம் வந்துச்சு தானே, ஐயோ நம்மளும் இப்படி தானே வீட்டில் ஒன்று வெளியே ஒன்றுன்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கிறோம், இப்படி தானே ஏமாற்றிட்டுருக்கோம், நாளைக்கு நம்மளுக்கும் இந்த நிலைமை வரலான்னு பயம் வந்துச்சா இல்லையா? நீங்கள் சொல்லுங்கள். பட் வந்து அட்வொகேட் ஸ்ருதி மேம் வந்து ஓம் சாந்தி ஓம். ஏன்னு கேட்டால் குடும்ப பெண்ணா, குடும்ப பெண் தாம்மா நீ. ஆனால் பல குடும்பம் வந்து அழியாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் கொஞ்சம் மனசாட்சியோடு நடக்கணும். ரங்கராஜ் கிட்ட அகெயின் போன இன்டர்வியூவில் சொன்னது தான், இது வந்து ஃபினான்ஷியலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறனால அவருக்கு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்குது. அந்த கான்ஃபிடென்ஸுக்கு கிளாஸ் எடுக்கிறதுக்கு ஆண்டவன் இருக்கான், அவன் சூப்பராக எடுப்பான். இதில் வந்து மோடிஜியை ஸ்டாலின் சார் எல்லாம் இழுக்கிறதெல்லாம் முட்டாள்தனம், சரிங்களா? இதெல்லாம் வந்து ப்ரொஃபஷ்னல் பர்சன்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் கொஞ்சம் மனசாட்சியோட பண்ணுங்கள். ஒரு அட்வொகேட்டே அந்த மாதிரி வந்து ஒரு கான்டென்ட் இல்லை, நீங்கள் தான் இப்படிலாம் பேசுங்க சார்னு சொன்னாலும் அது தப்புங்க, வேண்டாம். நம்ம திரும்ப 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 ஏன் ஒருத்தருமே கேட்கல? வீட்டில் பொண்டாட்டி வச்சுட்டு எதுக்கடா கூட்டிகிட்டு போய் தாலி கட்டின, எதுக்கடா நீ குடும்பம் நடத்திட்டு இருந்த, எதுக்கடா ஒரு ஹோப் கொடுக்குற?
அந்த வயிற்றுல குழந்தை கொடுத்தது விட்டுருங்க, மனசில் ஹோப் கொடுத்துருக்காருல 3 வருஷமா. எனிவே தட்ஸ் நாட் கிரைம், இட்ஸ் அடல்ட்ரி. எனிவே சாய்ராம்.